தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த ஜீப் தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ஜீப்பில் பயணம் செய்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். வேலூர் அடுத்த கருகம்பத்தூர் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஜீப் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலை ஓரமுள்ள தடுப்பு சுவர் மீது மோதி அங்கு நின்று கொண்டிருந்த லாரியின் பின்புறம் மோதி சுக்கு நூறாக நொறுக்கியது. இந்த விபத்தில் சென்னை மணலி பகுதியைச் சேர்ந்த மாலிக் பாஷா உட்பட 4 பேர் ஜீப்பில் வந்ததாகவும், மாலிக் பாஷா உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மற்ற ஒருவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். விபத்து குறித்து வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் அதிவேகத்தில் ஜீப்பை இயக்கியதே விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. குன்றத்தூரில் மது போதையில் நண்பரை கொலை செய்து தலைமறைவான 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே அக்னீஸ்வரர் கோவில் தெருவை சேர்ந்த விஜய் தனது நண்பர்களுடன் சேர்ந்து தெற்கு மலையம்பாக்கம் பகுதியில் உள்ள காலி இடத்தில் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது மது போதையில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதனால் ஆத்திரமடைந்த அவரது நண்பர்கள் கல்லை எடுத்து விஜயின் தலையில் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே படுகாயமடைந்து உயிரிழந்தார். தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற குன்றத்தூர் போலீசார் விஜயின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலைக்கான காரணம் குறித்தும் தலைமறைவாக உள்ள கொலையாளிகளை தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். பொய்கை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியின் பின்பக்கம் சரக்கு வேன் மோதிய விபத்தில் வேன் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையின் ஓரம் குஜராத் பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரி நின்று கொண்டிருந்தபோது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையிலிருந்து கரூர் நோக்கி வாத்துக்களை ஏற்றி சென்ற சரக்கு வாகனம் ஒன்று கண்டெய்னர் லாரியின் பின்பக்கத்தில் எதிர்பாராத விதமாக மோதியதில் முன்பக்கம் சுக்கு நூறாக நொறுக்கியது. இதில் ஓட்டுநர் பசுபதி, உதவியாளர் வெங்கட் ஆகிய இருவரும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விருஞ்சிபுரம் காவல்துறையினர் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அடுக்கும்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் விபத்துக்குள்ளான வாகனத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். பெங்கல் புயலால் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் அவதியடைந்தனர். இந்நிலையில் வெள்ளத்தால் விழுப்புரம் மாவட்டத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மருத்துவர்கள் குழு கொண்ட 60 வாகனங்களை அமைச்சர் பொன்முடி கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர் சிவசங்கர், மாவட்ட ஆட்சியர் பழனி, சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன், அன்னியூர் சிவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். மேலும் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை நிவர்த்தி செய்து வருவதாக கூறினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 146 மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கே அதற்கான மருத்துவ முகாம் வண்டிகள் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கின்றன. மருத்துவர்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அங்கே மருத்துவர்கள் எல்லாம் அங்கே பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு உடனடியாக சிகிச்சைகளை வழங்குவதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கூட்டுறவுத்துறையின் மூலமாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, நீங்களே பார்த்தீங்க, மதுரை, சேலம், இந்த மாதிரி திருச்சி போன்ற மாவட்டங்களிலிருந்தெல்லாம் கூட்டுறவு வண்டிகள் வந்து அவர்களும் இந்த பொருட்களை விநியோகிப்பதற்காக அவர்களும் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று விநியோகித்து வருகிறார்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ முகாம் மற்றும் வருவாய்த்துறையின் சான்றிதழ்களை பெறுவதற்கு சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி வட்டாரங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அமைச்சர் முத்துசாமி அதனை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கிருஷ்ணகிரியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வாகனங்கள், பயிர்கள், வீடுகள், உடைமைகள் குறித்து கணக்கெடுக்கப்பட்டு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் குடும்ப அட்டை, பள்ளி சான்றிதழ்கள், ஆதார் போன்ற சான்றிதழ்களை பெறுவதற்கு சிறப்பு வருவாய்த்துறையின் குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்படும் என்று கூறினார். அது மட்டுமல்ல, முதலமைச்சரே எல்லா இடத்திற்கும் போய் சுற்றி பார்த்து என்னென்ன தேவைகள் இருக்கிறது, என்ன பாதிப்பு என்பதை எல்லாம் கவனித்து அதற்கான நடவடிக்கை எடுக்கிறார் என்று எல்லோருக்கும் தெரியும். நேற்றைய தினம் காலையிலே எங்களுக்கு தகவல் சொல்லி கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்ட இடங்கள் அத்தனையும் போய் பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார்கள். நாங்கள் இங்கே வந்து சேருவதற்குள்ளாக துணை முதலமைச்சர் அவர்களையும் இங்கே அனுப்பி அந்த இடங்களை எல்லாம் பார்வையிட்டு
அதிகாரிகளோடு இங்கே பேசி என்னென்ன மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாட்டை அவர்களும் செய்திருக்கிறார்கள். திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் RS மங்கலம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதியதில் 2 உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே களக்குடி விளக்கு பகுதியில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் RS மங்கலம் நோக்கி அரசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது எதிர்பாராத விதமாக மோதியதில் வடவயல் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கார்த்திகேயன் மற்றும் பாலராம்கி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். துணை முதலமைச்சர் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு மகளிருக்கு இலவச அஞ்சலக சேமிப்பு வைப்பு தொகை திட்டத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் துவக்கி வைத்தார். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு திருச்சி மாநகராட்சி 16வது வார்டுக்குட்பட்ட மகளிருக்கு இலவச அஞ்சலக சேமிப்பு வைப்பு தொகை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு சுமார் 1000 மகளிருக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் வைப்பு தொகை செலுத்தி அன்றாடம் தங்களின் வரவுகளை சேமிக்க வேண்டிய அவசியம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு மகளிருக்கு சேமிப்பு வைப்பு தொகை அட்டையை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தானும் இந்த 16வது வார்டுக்கு உட்பட்டவன் என்ற முறையில் தனது மனைவி பெயரிலும் வங்கிக் கணக்கு புத்தகம் துவக்கி அதில் 100 ரூபாய் செலுத்தியுள்ளதாக ஊக்கப்படுத்தி பேசினார். குறிப்பாக என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு என்று இங்கே மதிவாணன் அவர்கள் சொல்லி 16வது வார்டை சார்ந்திருக்கின்ற தாய்மார்களெல்லாம் ஒன்றிணைத்து கிட்டத்தட்ட சேமிப்பு கணக்கை உங்களுடைய பெயரில் ஆரம்பிக்கின்ற இங்கே நம்முடைய அஞ்சல் துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரி சொன்னது போல 100 ரூபாய் செலுத்தி அந்த அக்கௌண்ட் உங்களுடைய பேர்ல நீங்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி அதுவும் இல்லாமல் 16வது வார்டை சார்ந்திருக்கின்ற நானும் இங்கே தான் குடியிருக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு என்னுடைய மனைவி பெயரிலும் அதை தொடங்கி வைத்து அதற்கும் தனியாக 100 ரூபாய் போட்டிருக்காரு அண்ணன். தமிழகத்தில் குற்றவாளிகள் பயப்படும் அளவிற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேட்டியளித்துள்ளார். திருப்பூர் மாநகராட்சியில் சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் மற்றும் குப்பை வரி உள்ளிட்டவை பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதை திரும்பப் பெறக் கோரி திருப்பூர் மாநகராட்சி முன்பாக அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், MSM ஆனந்தன், முன்னாள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என 2000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர். பின்னர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்று பழச்சாறுகளை வழங்கி உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சியில் தமிழகம் எங்கும் கொலை குற்றங்கள் அதிகரித்துள்ளது. இதை உடனடியாக தடுத்து நிறுத்தி குற்றவாளிகள் பயப்படும் அளவிற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். கண்டிப்பாக இந்த நிர்வாகம் இதுவரை 3 வருஷத்துல திருப்பூர் மாவட்டத்தில் மாநகராட்சி மட்டுமல்ல இந்த மாவட்டத்தில் எந்த திட்டமே வரல. திமுக ஆட்சியில் அத்தனை திட்டம் தந்தது அம்மா அரசை வழிநடத்திய எடப்பாடியார் முதலமைச்சர் இருப்பதுதான். இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம், கூட்டுக்குண்டு திட்டம், அனைத்து சாலைகள், பாதாள சாக்கடை திட்டம் என்று மேம்பாலங்கள், பாலங்கள், குறுக்கு சாலைகள் எல்லாமே திட்டம் வந்தது அதிமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பாத்தீங்கன்னா அற்புதமான இன்னைக்கு மருத்துவமனை திருப்பூருக்கு கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.